வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு வருக. ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் லட்சுமி தேவி இருக்க வேண்டும் என்றும், செல்வம் மற்றும் தானியங்களுக்கு ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்றும் விரும்புகிறார்கள். ஆனால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரும்போது, அதற்கு முன்பு பல நல்ல அறிகுறிகளை கொடுப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த அறிகுறிகளை நீங்கள் அடையாளம் கண்டால், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய வீடியோவில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதைக் காட்டும் 11 நல்ல அறிகுறிகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். எனவே வீடியோவை இறுதிவரை பாருங்கள், ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றும் ரகசியத்தை கொண்டுள்ளது. இந்து மதத்தில் லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். மேலும் லட்சுமி வீட்டில் வசிக்கும்போது வறுமை, துன்பம் மற்றும் அமைதியின்மை ஒருபோதும் நீடிக்காது என்று நம்பப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நபரும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் தங்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். லட்சுமி தேவி ஒரு நபர் அல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியடைந்து அந்த வீட்டிற்குள் நுழையும்போது, அதற்கு முன்பு அவள் பல நல்ல அறிகுறிகளை கொடுப்பாள் என்று வேதங்கள் மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிகுறிகள் வெறும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல, ஆனால் அவை இப்போது வீட்டிற்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை நமக்கு சொல்லும் தெய்வீக செய்திகள். பலர் இந்த அறிகுறிகளை சாதாரணமாக கருதி புறக்கணிக்கிறார்கள், அதே நேரத்தில் அவை நமது அதிர்ஷ்டத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. வீட்டிற்குள் வருவதற்கு முன் லட்சுமி தேவி 11 சிறப்பு மங்களகரமான அறிகுறிகளை கொடுக்கிறார். அவற்றை அங்கீகரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கான கதவு நம் வாழ்வில் திறக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் அறிகுறி, துளசி செடி திடீரென்று பச்சை நிறமாகி வீட்டில் வேகமாக வளரத் தொடங்குகிறது. வேதங்களில் துளசி லட்சுமியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. மேலும் வீட்டில் உள்ள துளசி செடி திடீரென்று மிகவும் அழகாகவும் பச்சையாகவும் மனம் மிக்கதாகவும் மாறினால், அது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறாள் என்பதற்கான அடையாளமாகும். இரண்டாவது அறிகுறி, வீட்டில் ஒரு பசு, கன்று அல்லது குருவி திடீரென வருவது. பசு லட்சுமியின் வாகனமாக கருதப்படுகிறது, மேலும் சிட்டுக்குருவி செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த பறவை உங்கள் வீட்டின் முற்றத்திலோ அல்லது ஜன்னலிலோ சத்தமிடத் தொடங்கினால், லட்சுமிஜி விரைவில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மங்களகரமான அறிகுறி, வீட்டில் நறுமண வாசனை திடீரென வருவது. எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சந்தனம், குங்குமம், ரோஜா அல்லது பூக்களின் வாசனை பரவி, அதன் மூலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டால், அது லட்சுமி தேவியின் இருப்பின் அறிகுறியாகும். நான்காவது ராசி, வீட்டில் உள்ள விளக்கு நிலையான மற்றும் பிரகாசமான சுடருடன் எரிய வேண்டும். வழிபடும் போது விளக்கின் சுடர் அமைதியாகவும் மேல்நோக்கியும் நகர்ந்து, அதில் எந்த மினுமினுப்பும் இல்லாமல் இருந்தால், லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அங்கு நுழையப் போகிறார் என்றும் அர்த்தம். ஐந்தாவது ராசி, திடீரென்று வீட்டில் பணம் இருப்பது, ஒரு நாணயம், நோட்டு அல்லது பழைய பொருள் எங்காவது கிடப்பதைப் போல. இது உங்கள் நிதி நிலைமை மேம்படப் போகிறது என்பதற்கான அடையாளமாகும். ஆறாவது சுப ராசி, கனவில் தண்ணீர், தாமரை, யானை அல்லது தங்க ஒளியை பார்ப்பது. லட்சுமி தாமரையை விரும்புகிறாள், அவள் யானைகளுடன் அமர்ந்திருக்கிறாள். எனவே இவை அனைத்தும் கனவில் காணப்பட்டால், லட்சுமி தாமரையின் ஆசிகள் பெறப்படவிருப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். ஏழாவது ராசி, வீட்டின் குழந்தைகள் திடீரென்று மகிழ்ச்சியாகவும் மாறுகிறார்கள். லட்சுமி தாமரை வரவிருக்கும் போது வீட்டின் சூழல் தானாகவே நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். எட்டாவது ராசி, திடீரென்று வீட்டில் ஒரு சங்கு, கோவரி, ஓடு அல்லது ஏதேனும் புனித பொருளை கண்டறிதல். சங்கு மற்றும் கோவரி ஆகியவை லட்சுமிக்கு மிகவும் பிடித்ததாக கருதப்படுகின்றன, மேலும் அவற்றின் தோற்றம் தெய்வம் ஆசீர்வதிக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. ஒன்பதாவது சுப ராசி, பறவைகள் திடீரென்று வீட்டில் கூடு கட்டுகின்றன. ஒரு பறவை வந்து உங்கள் முற்றத்திலோ அல்லது கூரையிலோ கூடு கட்டத் தொடங்கினால், இதுவும் லட்சுமியின் வருகையின் அறிகுறியாகும், ஏனெனில் அது வீட்டில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை வரவிருக்கிறது என்பதை குறிக்கிறது. பத்தாவது ராசி, வீட்டிற்கு விருந்தினர்கள் அல்லது பார்வையாளர்கள் அடிக்கடி வருவது. அதிதி தேவோ பவ என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. திடீரென்று நல்ல மனிதர்கள், துறவிகள் அல்லது முனிவர்கள் உங்கள் வீட்டிற்கு மீண்டும் மீண்டும் வரத் தொடங்கினால், அது லட்சுமி உங்கள் வீட்டை தனது வசிப்பிடமாக மாற்றப் போகிறார் என்பதற்கான அடையாளமாகும். 11வது மற்றும் மிகப்பெரிய மங்களகரமான அறிகுறி என்னவென்றால், வீட்டில் தொடர்ந்து லட்சுமி என்ற பெயரைக் கேட்பது. ஒருவரின் பெயர் லட்சுமி, அவள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வருவது போல, அல்லது வீட்டில் உள்ள தெய்வத்தின் பஜனை, கீர்த்தனைகள் அல்லது மந்திரங்களை தானாகவே கேட்பது. இது இப்போது லட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிப்பதை குறிக்கிறது.
இந்த 11 நல்ல அறிகுறிகளைத் தவிர வீட்டில் உடைந்த பொருள் திடீரென தானாகவே பழுதுபார்க்கப்படுவது, வேலை வேகமாக நடப்பது, சிக்கிய பணம் திடீரென திரும்ப வருவது, குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிப்பது மற்றும் வீட்டின் மூலைகளில் சிலந்தி வலைகள் அல்லது அழுக்குகள் தானாகவே சுத்தம் செய்யப்படுவது போன்ற சிறிய அறிகுறிகளும் உள்ளன. இந்த அறிகுறிகள் அனைத்தும் மாதா லட்சுமி உங்கள் வீட்டை தனது நிரந்தர தங்குமிடமாக மாற்றப் போகிறாள் என்பதை குறிக்கிறது. இந்த அறிகுறிகளை நாம் புறக்கணிக்கக் கூடாது, ஆனால் அவற்றை அடையாளம் கண்டு நன்றியை தெரிவித்து அதிக பயபக்தியுடனும் பக்தியுடனும் தெய்வத்தை வணங்க வேண்டும். நாம் வீட்டை சுத்தமாகவும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்கும் போது மாதா லட்சுமியின் வசிப்பிடம் நிரந்தரமாகிவிடும், மேலும் செல்வத்திற்கும் தானியங்களுக்கும் ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. எனவே இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணும்போதெல்லாம் உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதையும், லட்சுமிஜியின் ஆசீர்வாதத்துடன் மகத்தான மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தில் லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். மேலும் ஒவ்வொரு நபரும் தனது வீட்டில் லட்சுமி எப்போதும் வசிக்க விரும்புகிறார்கள், ஏனென்றால் லட்சுமி வசிக்கும் இடத்தில் வறுமை, வலி மற்றும் துக்கம் ஒருபோதும் நீடிக்காது. ஆனால் லட்சுமி தேவி எல்லா வீட்டிற்கும் எளிதில் வருவதில்லை என்றும், தூய்மையான, சாத்வீகமான, பக்தி நிறைந்த வீடுகளுக்கு மட்டுமே அவள் நுழைவாள் என்றும் வேதங்களிலும் புராணங்களிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லட்சுமி நிலையற்றவள் என்றும், அதாவது அவள் நிலையாக இருப்பதில்லை என்றும், அவளுக்கு மரியாதை மற்றும் சரியான இடம் கொடுக்கப்படும் இடத்திற்கு அவள் செல்கிறாள் என்றும் கூறப்படுகிறது. எனவே லட்சுமி மாதா உண்மையில் வீட்டிற்கு எப்போது வருகிறாள் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான பதில் மதம், ஜோதிடவியல், கலாச்சாரம் மற்றும் நடைமுறை என பல பரிமாணங்களில் உள்ளது. மதக் கண்ணோட்டத்தில் மாதா லட்சுமி முக்கியமாக கார்த்திகை மாதத்தின் அமாவாசை நாளில், அதாவது தீபாவளி இரவில் ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகிறார். இந்த நாளில் வீடு சுத்தம் செய்யப்பட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அவள் வரவேற்கப்பட்டு லட்சுமியை வழிபட்ட பிறகு அவள் மகிழ்ச்சியடைந்து வீட்டில் வசிக்கிறாள். ஆனால் தீபாவளி மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், குறிப்பாக பூர்ணிமா, அக்ஷய திருதியை, ஷரத் பூர்ணிமா மற்றும் கோஜாகரி விரதத்தின் இரவில் லட்சுமிஜி பூமிக்குச் சென்று தூய்மை, பக்தி மற்றும் நம்பிக்கை உள்ள இடத்திற்குள் நுழைவதாக வேதங்களில் கூறப்படுகிறது. புராணங்களின்படி வீட்டில் துளசி செடி பச்சை நிறத்தில் இருக்கும்போது கோயில் சுத்தமாக இருக்கும். மாலையில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டால் லட்சுமிஜி வீட்டில் வசிப்பார் என்பது உறுதி. ஜோதிடத்தின்படி சந்திரன் சாதகமான நிலையில் இருக்கும்போது, சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது லட்சுமியின் செல்வாக்கு வலுவாக இருக்கும். அந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல செயல்கள் மற்றும் தர்மங்களைச் செய்தால் லட்சுமி மாதா வருகிறார். அதேபோல் வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் வீட்டின் பெண்கள் விரதம் இருந்து லட்சுமி தேவியை வணங்கி சுகாக் பொருட்களை தானம் செய்தால் லட்சுமிஜி வீட்டில் நிரந்தரமாக வசிக்கிறார். கலாச்சார ரீதியாக வீடு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும்போது மட்டுமே லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவார். அழுக்கு, குழப்பம், சண்டை, சச்சரவு மற்றும் அசுத்தம் உள்ள வீட்டில் அவள் தங்க மாட்டாள். எனவே காலையில் வீட்டைத் துடைத்து மாலையில் விளக்கு ஏற்றுவது லட்சுமியை வீட்டிற்குள் கொண்டுவருகிறது என்று கூறப்படுகிறது. ஒரு வீட்டில் எப்போதும் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் சூழல் இருந்தால், குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக வாழ்ந்தால், பெரியவர்கள் மதிக்கப்பட்டு மதச் செயல்கள் செய்யப்பட்டால் அந்த வீடு லட்சுமியின் நிரந்தர வசிப்பிடமாக மாறும். மறுபுறம் வீட்டில் அமைதியின்மை, சோம்பல், அசுத்தம் மற்றும் அவமதிப்பு இருந்தால் லட்சுமி உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். நடைமுறை கண்ணோட்டத்தில் ஒருவர் கடின உழைப்பு, நேர்மை மற்றும் உண்மை மூலம் பணம் சம்பாதிக்கும்போது லட்சுமி தேவி வருகிறார். கடின உழைப்பின் மூலம் சம்பாதிப்பவர்களிடம் மட்டுமே லட்சுமி மகிழ்ச்சியடைவதாகவும், மதத்தின் பாதை, திருட்டு, வஞ்சகம், பாவம் மற்றும் அநீதி மூலம் சம்பாதிக்கும் பணம் லட்சுமியின் சின்னம் அல்ல, துக்கத்தையும் வலியையும் தரும் அலட்சுமியின் சின்னம். எனவே கடின உழைப்பு, நேர்மை மற்றும் தர்மம் இருக்கும் வீட்டில் லட்சுமி நிரந்தரமாக அங்கேயே வசிக்கிறாள். லட்சுமி தேவியின் வருகை நேரத்தை அறிகுறிகளின் பார்வையில் இருந்தும் புரிந்து கொள்ளலாம். வீட்டில் திடீரென பூக்களின் நறுமணம் பரவத் தொடங்கினால், விளக்கின் சுடர் அமைதியாகவும் பிரகாசமாகவும் மாறினால், சிட்டுக்குருவிகள் அல்லது பட்டாம்பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையத் தொடங்கினால், சிக்கிய பணம் திடீரென மீட்கப்பட்டால் அல்லது ஏதாவது நல்ல செய்தி வந்தால் இவை லட்சுமியின் வருகையின் அறிகுறிகள். குறிப்பாக சரத் பூர்ணிமா இரவில் நிலவொளி வீட்டின் கூரையில் நேரடியாக விழுந்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவினால் அது லட்சுமிஜி உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டதற்கான உறுதியான அறிகுறியாகும். அதேபோல் கார்த்திகை மாதத்தில் மாலையில் விளக்கு ஏற்றுவதன் மூலம் லட்சுமி வீட்டிற்குள் வருகிறார். லட்சுமி தேவி எப்போது வருகிறாள்? இதற்கு பதில் என்னவென்றால், பெண்கள் வீட்டில் மதிக்கப்படும்போது அவள் வருகிறாள், ஏனென்றால் பெண்கள் லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறார்கள்.
பெண்கள் வீட்டில் அவமரியாதை செய்யப்பட்டால் லட்சுமி அங்கு தங்குவதில்லை. அதேபோல் பசுவுக்கு உணவளிக்கப்படும் இடத்தில் பசுவுக்கு ரொட்டி மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டால் லட்சுமி அங்கு நிரந்தரமாக வசிக்கிறாள். கோயில் நிறுவப்பட்டு ஆரத்தி மற்றும் பூஜை தொடர்ந்து செய்யப்படும் வீடுகளில் லட்சுமி தானே மகிழ்ச்சியாக இருப்பாள். மாறாக சோம்பல், போய், சண்டை மற்றும் அசுத்தம் நிறைந்த வீடுகளில் அவள் ஒருபோதும் நுழைவதில்லை. இதனால் வீடு சுத்தமாக இருக்கும்போது, விளக்குகள் ஏற்றப்படும் போது, மாலை பிரார்த்தனை செய்யப்படும் போது, வெள்ளிக்கிழமைகளில் அவளை வணங்கும்போது, சிறப்பு விழாக்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக வசிக்கும் போது, மதச் செயல்கள் செய்யப்படும் போது, பணம் நீதியுடன் சம்பாதிக்கப்படும் போது லட்சுமி தேவி வீட்டிற்கு வருகிறாள் என்று கூறலாம். அவள் நம் வீட்டிற்குள் நுழைகிறாள் என்று அறிகுறிகள் மற்றும் பண்டிகைகள் மூலம் நமக்கு சொல்கிறாள். இந்த விஷயங்களையெல்லாம் நாம் மனதில் வைத்திருந்தால் நிச்சயமாக மாதா லட்சுமி நம் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்கிறாள். எனவே நண்பர்களே, மாதா லட்சுமி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்பதை குறிக்கும் 11 நல்ல அறிகுறிகள் இவை. இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால் இப்போது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு காலம் தொடங்க உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாதா லட்சுமியை எப்போதும் தூய்மை, பயபக்தி மற்றும் பக்தியுடன் வரவேற்கிறோம். இதனால் அவள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் மதத் தகவல்கள் உங்களை சென்றடைய சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஜெய் மாதா தி, ஜெய் ஸ்ரீ ஹரி.